Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 9. Kinetic Theory of Gases. Numerical problem number 2. If the RMS speed of methane gas in the Jupiter's atmosphere is 471.8 meter per second, so that the surface temperature of Jupiter is sub-zero. This is a given problem. இந்த ப்ராப்ளமில் ஜூபிட்டர்னுடைய அட்மாஸ்பியரில் ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஆஃப் மீத்தேன் கேஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜூபிட்டர்னுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் sub-zero அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. sub-zero அப்படின்னா பிலோ 0 டிகிரி செல்சியஸை sub-zero அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சரை sub-zero அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூபிட்டர்னுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா ஜூபிட்டர்னுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் sub-zero அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கேஸ் மாலிக்யூலினுடைய ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். VRMS, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் speed of a molecule can be written as under root of 3RT by M. இங்கே Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Mங்கிறது மோலார் மாஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, VRMSனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். Mங்கிறது மோலார் மாஸ், மோலார் மாஸ் ஆஃப் த மீத்தேன் கேஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை பீரியாடிக் டேபிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். அப்போ T கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணோம்னா VRMS ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் போயிடும், 3RT டிவைடட் பை M அப்படின்னு வரும். நமக்கு என்ன வேணும்? டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ வேணும். ஸோ டீயை ஒரு பக்கம் வச்சுக்குவோம், மற்றெல்லாம் அடுத்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ VRMS ஸ்கொயர் இன்ட்டு M டிவைடட் பை நியூமரேட்டரில் உள்ள 3R வந்து டினாமினேட்டருக்கு வரும், 3R. ஸோ ஃபஸ்ட்டு த மோலார் மாஸ் ஆஃப் மீத்தேனை கால்குலேட் பண்ணுவோம். M is the molar mass of methane. மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவை CH4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதனுடைய மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு Cனுடைய அட்டாமிக் வெயிட் தெரியணும், Hனுடைய அட்டாமிக் வெயிட் தெரியணும். இங்கே Cங்கிறது கார்பன், Hங்கிறது ஹைட்ரஜன். ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பனும் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜனும் தெரிஞ்சால் மோலார் மாஸ் ஆஃப் மீத்தேனை நம்ம எழுதிடலாம். ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் இஸ் அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு 12.01. இதை வந்து பீரியாடிக் டேபிள்லேருந்து எழுதலாம். யூனிட் வந்து கிராம் பெர் மோல். நெக்ஸ்ட் atomic weight of hydrogen is 1.007 gram per mole. ஸோ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது? 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இன்ட்டு 4. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணோம்னா நமக்கு மோலார் மாஸ் ஆஃப் மீத்தேன் கிடச்சிரும். This will come as 16.038 gram per mole அப்படின்னு வரும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 16 எடுத்துக்குவோம். 16 gram per mole. ஸோ இதை வந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணோம்னா 16 × 10⁻³ கிலோகிராம் per mole. கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ
16 into 10 to the power minus 3 kilogram per mole is the molar mass of CH4. We know the value of R. R is the gas constant. Gas constant R is equal to 8.31 joule mole to the power minus 1 Kelvin to the power minus 1. VRMS நுடைய value ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. VRMS is equal to 471.8 meter per second. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் we will get VRMS நுடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 471.8 VRMS ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் இன்ட்டு மோலார் மாஸ். Molar mass of methane is 16 into 10 to the power minus 3 divided by 3 into 8.31. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ கிடச்சிரும். இந்த கால்குலேஷனை லாகை யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த கால்குலேஷன் இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get the value as 142.9 Kelvin அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கெல்வினில் இருக்குது, இதை வந்து செல்சியஸில் மாற்றுவோம். அப்படி செல்சியஸில் மாற்றுறதுக்கு 273ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 142.9 மைனஸ் 273. 273 மைனஸ் பண்ணோம்னா we will get the value in degree Celsius. So this will be 130 degree Celsius அப்படின்னு நெகட்டிவில் வரும். இது வந்து ஸ்மால் நம்பர், இது பிக் நம்பர். ஸோ மைனஸ் 130 degree Celsius அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 0 degree Celsius அப்படிங்கிறதுனால surface temperature of Jupiter is sub-zero அப்படின்னு அர்த்தம். So we proved that surface temperature of Jupiter is negative, sub-zero அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. Therefore the surface temperature of Jupiter is sub-zero since the temperature is negative. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.